எங்க ஊரு சினிமா மாமாடா எங்க ஊரு சினிமா மாமாடா எங்க ஊரு சினிமா மசாலாடா எங்க ஊரே சினிமா எங்க ஊரு சினிமா மாமாடா எங்க ஊரு சினிமா மாமாடா எங்க ஊரு சினிமா மசாலாடா எங்க ஊரே சினிமா புதிய முயற்சி படைப்போம் மச்சி பல தடைகள் தாண்டினோம் மச்சி நம்ம சூழ்ச்சி இனிமே புரட்சி வரும் காலங்களை பகடுக்குள்ள வச்சு இவங்களால படம் எடுக்க முடியும்னா கண்டிப்பா நம்மளாலையும் எடுக்க முடியும். படத்தை முடிப்போம். ஃபைட், டான்ஸ், காமெடி. கொஞ்சம் பக்தி, கொஞ்சம் சக்தி. Show them how it's done. சினிமா சியாடி. இந்த ஊர் சினிமாவை மாத்தி காட்டுறோம். மசாலா இது மசாலா கதையோடு வருமா தனியாக வருமா மசாலா இது மசாலா படபாற்றல் வருமா தனியாக தருமா எங்கேதான் இருக்கு தெரியாம ஏறதுக்கு இருக்கு என்னதான் விளக்கு புரியாதா அது நமக்கு பேராகம் இருக்கு அது மட்டுமே போதாத இருக்கு கேள்விதான் இருக்கு பதில் எங்க தேடுது நடக்கு என்ன எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? ஸ்க்ரீன் பிளே எழுதுறது எப்படின்னு நானும் உலகத்துல இருக்கிற எல்லா புக்ஸையும் ரெஃபர் பண்ணிட்டேன். ஆனா ஒரு ரைட்டர்ஸும் ஒரு ஐடியா சொல்றாங்க. ஐ அம் ரியலி கன்ஃபியூஸ்ட் யா. பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சவன் பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு புக் எழுத மாட்டான், பணம் சம்பாதிப்பான். அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே எழுதுறது எப்படின்னு தெரிஞ்சவன் புக் எழுத மாட்டான், ஸ்க்ரீன் பிளே தான் எழுதுவான். நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கிறீங்களா? சினிமா பத்தி அதிகமா பேசுனீங்க. என்ன தெரியும் சினிமா பத்தி உங்களுக்கு? சவாடால சவால் விட்டு வந்துக்கிறீங்க. ஓ சேனல் டிஆர்பியா? எவ்வளோ காசு வாங்குனீங்க? நாங்க அந்த மாதிரிலாம் இல்ல, புதுசா படம் எடுக்கலாம்னு இருக்கோம். அப்போ நாங்க மட்டும் நான் பைசாவை படம் எடுப்போம், புதுசா தான் எடுப்போம். இவ்வளோ பேசுறீங்களே படத்தை பத்தி. ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு என்ன முக்கியம் தெரியுமா உங்களுக்கு? கதை தான் முக்கியம், ஜெயிக்கிறது தான் முக்கியம். சரி இவ்வளோ பேசுறீங்களே, அப்போ படம் எப்படி தான் எடுக்கிறது? படம்ன்றது நம்மளை சுற்றி தான் இருக்குது, அதை நாம தான் கரெக்டாக பார்த்து எடுக்கணும். அப்போ மசாலா படம் எப்படி எடுக்கிறது? மசாலா படமாக பார்த்துடு. சினிமாவில் எத்தனை ஜானர் இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு பக்கத்து வீட்டு ஜானகி தான் தெரியும். இதுக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ் கூட சிரிக்க மாட்டாங்க. ஜானர் பற்றி மட்டும் சொல்லு. த்ரில்லரு, காமெடி, ஹாரரு. உனக்கு தெரிஞ்சது அவள் தானா? ஏயா இது கூட தெரில. மணிரத்னம் ஒரு ஜானர், சங்கர் ஒரு ஜானர், கௌதம் மேனன் ஒரு ஜானர், பாலா ஒரு ஜானர். இவ்வளோ பேசுறீங்களே, ஏபிசின்னா என்னன்னு தெரியுமா? ஆல் கிளாஸ் மாஸ் ஹிட்னா என்னன்னு தெரியுமா? படம் போட்டு காட்டுவாங்க அதுதானே எப்பவும் விட அதுக்காக கூடினோம் ஒன்று கூடினோம் நித்தம் தேடினோமே பணி தேடி போகிறோம் அட பண்ணிக்காம லாபமும் எல்லாம் சந்திக்காம ஓடினோம் ஒன்று கொள்கிறோம் எங்கள் காணவே இல்லை. அது மட்டுமே போதாத இருக்கு கேள்விதான் இருக்கு பதில் தெரிஞ்சு தோணல உனக்கு. రైట్ నుంచి ఇన్వెస్టిగేషన్ మీరు ఇప్పుడు స్టార్ట్ చేశారు. లోపల నుంచి నేను ఇన్వెస్టిగేషన్ ఆల్రెడీ స్టార్ట్ చేశాను. సో డోంట్ ట్రబుల్ ద ట్రబుల్. ఇఫ్ యు ట్రబుల్ ద ట్రబుల్, ట్రబుల్ ట్రబుల్స్ యు. ఐ యామ్ నాట్ ద ట్రబుల్, ఐ యామ్ ద ట్రూత్. ఐ యామ్ ద ట్రూత్, ఐ యామ్ ద ట్రూత్. சார் என்ன சார் ஃபிலிம்ல ரியாலிட்டி? ஏபிசின்னா என்னன்னு தெரியுமா? ஆல் கிளாஸ் மாஸ் ஹிட்னா என்னன்னு தெரியுமா? ஒரு ஹீரோ. சினிமான்றது ஒரு மல்டிபிள் ஆர்ட் ஃபார்ம். ஆனால் இந்த மல்டிபிள் ஆர்ட் ஃபார்மை நாம் என்டர்டெயின்மெண்ட்காக மட்டுமே யூஸ் பண்ணுறோம். உலகத்திலேயே அதிகமாக படங்கள் தயாரிக்கிற நாடு நம்ம இந்தியா தான். பெரும்பாலும் நம்ம தயாரிக்கிற படங்களின் நோக்கமே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான். அதனால தான் நம்மளால் From 3 continents and 5 different countries, the nominees for the best foreign language film போகவே முடியல.
tururu.